வாங்க வாங்க வாங்க. அட்வைசர், 2 பேரோட இதயம் வேகமா துடிக்குதே, நல்லதுதான் நடக்கும். நாம கிரிமினல்ஸா? நாம சும்மா ஒரு கேஸ் போட்டோம், அவ்வளவுதானே. வாங்க. சரி, லேட் ஆகும்னு சொன்னாங்க ஆபீசர். வாங்க சார். இந்த மாதிரி ஒரு கோர்ட்டுக்கு நான் இப்பதான் முதல் முறையா வரேன். வாழ்க்கையில இதுதான் எனக்கு முதல் முறை. உள்ளுக்குள்ள அப்படியே படபடப்பா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? இது ஒரு ஆர்வம் மட்டும்தான், போக போக எல்லாமே சரியாயிடும் சார். ஆமா, நம்மளோட பவர்ஃபுல் லாயர்ஸ்லாம் எங்க? யாரையுமே இங்க ஆள காணோம். எல்லாம் இங்கதான் இருப்பாங்க. இங்க வந்துட்டாங்கல்ல. வாங்க வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நான் வாழ்க்கையில முறையா கோர்ட்டுக்கு வந்திருக்கேன். அதனாலதான் எனக்கு கொஞ்சம் பதட்டமாவும் இருக்கு. இது ரொம்ப நேச்சுரலான விஷயம் சார். ப்ரிப்பேர் பண்ணாத கேஸ் எல்லாம் அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி கொடு. சரி, இது ஒரு கிரிமினல் கேஸ். இல்ல இல்ல இல்ல, என் தம்பி கிரிமினலே இல்லையே. இல்ல இல்ல, அவங்க தம்பி கிரிமினல் இல்ல, ஃபால்ஸ் கிரிமினல் சொல்ல வராங்க. அது வந்து அப்போ எந்த வகையில ஃபால்ஸ் கிரிமினல்னு சொல்லிட்டு இருக்கீங்க? பசுமாடு, ஆடு, மாடு, கோழி, வாத்து காதர் சாருக்கு சொந்தமானது தானே. இதுங்கெல்லாம் சேர்ந்து காதர் சாரோட ப்ராப்பர்ட்டி மொத்தத்தையும் நாசம் பண்ணிடுச்சு. அதனாலதான் செக்ஷன் 427 சார்ஜ் பண்ணிருக்கோம். கேஸ்ல ஆடு, மாடு, கோழி, வாத்தா என்ன சொல்றாங்க இவங்க? அது அந்த அளவுக்கு சரியா வராதே. பின்ன எப்படி சரியா இருக்கும்? இந்த சங்கதியை கொஞ்சம் சீரியஸாவும் எடுத்துக்கலாம்ல. எந்த பிரச்சனையும் இல்ல. கேஸ் நடந்துகிட்டே இருக்கும், ஆனா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஆமா, அடுத்த கேஸ் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கணும். சரியா? சரி, நீ வா, நம்ம போலாம். பவர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே. அப்பா, நீங்க 2 பேரும் ஏன் இப்படி இருக்கீங்க? என்னம்மா, நாங்க எதுவுமே பண்ணலையே. உங்களுக்கெல்லாம் புரியாதுல்ல. கோர்ட்டு கேஸ்ன்னு போனீங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டேன். ஜட்மெண்ட் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும் சொல்லிட்டேன். உங்க அண்ணன் தம்பிக்கு அது சொன்னா புரிய மாட்டேங்குது. அது நம்ம ஃபேமிலியவே நாசம் பண்ணிடும்பா. அட என்னம்மா, இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் நீ பேசி நான் கேட்டதே இல்லையே. நீ போமா, நீ போயிட்டு விளையாடுமா, சந்தோஷமா இரு. அப்பா, நான் உங்களை வார்ன் பண்றேன். இது ரொம்ப சந்தோஷம் நிறைஞ்ச வீடுப்பா, அதான் சொல்றேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், இப்படி எல்லாம் நடக்க அனுமதிக்கவே மாட்டேன். நீ எதுக்குமா சும்மா பயப்படுற? நான் இங்க யாரோட மனசையும் காயப்படுத்த மாட்டேமா. முட்டாள்தனமா பேசாத. நீ போய் சந்தோஷமா இருமா. நில்லு, அங்கே நில்லு. அட, எதுக்கு மேடம் நிக்க சொன்னீங்க? நீங்க தான் கேஸ் போட்டிருக்கீங்களா, அப்புறம் எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? ஓய், யார்கிட்ட பேசிட்டு இருக்க? உன்கிட்டதான், உன்கிட்ட. நீ எங்க எதிரிங்களோட ஆளு. உன்னை இனிமே இந்த பார்டர் பக்கமே பார்க்க கூடாது சொல்லிட்டேன். அட கடவுளே, உனக்குள்ள சாத்தா வந்து பூந்துட்டானா? முதல்ல அந்த முடிய சீவி கட்டு, இல்லனா சாத்தா வந்து உன் மண்ணில உட்காந்துக்க போகுது. முதல்ல அதை கட்டி வை, இல்லனா ஏதாச்சும் இப்படி உளறிட்டு இருப்ப. பேசாம நான் என் தலையை மொட்டை அடிச்சிடவா? ஏன்னா எந்த பிரச்சனையும் வராதுல்ல. ஏன்னா பிரச்சனை எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். இந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு? உன் ஹைட் 5 அடி தான் இருக்கும், ஆனா நீ காட்டுற தைரியம் இருக்கு பாரு, 500 அடிக்கு இருக்கும். நான் இப்போ ஷாக் ஆனது மட்டும் இல்ல, நான் மொத்தமா அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி நின்னுட்டு இருக்கமா. அப்ப நீ எங்க அப்பா பத்தி தான் பேசிட்டு இருக்கியா? முட்டாள் பொண்ணு. அட, நான் எப்ப உங்களுக்கு எதிரியா மாறனேன்? இந்த எதிரி நம்ம வீட்டுக்குள்ள வரதுக்கு முயற்சி பண்றான். ஓ, பாத்தீங்களா ஆண்டி, உங்க பொண்ணு மனசுக்குள்ள ஏதோ ஒரு சாத்தா ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கு. நான் எப்படி உங்களுக்கு எதிரியா மாறனேன்? இப்ப நாங்க சொல்ற எல்லாமே உண்மைதான்ப்பா. உங்களுக்கு எதிரா? அட கடவுளே, எனக்கு என்ன தோணுதுன்னா முழு குடும்பமும் பைத்தியம் ஆயிடுச்சு போல. குட்டி சாத்தா உங்க எல்லாரையும் புடிச்சு வச்சிருக்கான் போல. எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகுற மாதிரியா? என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணி பாரு. இப்பவே எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஏதாவது பண்ணுப்பா. என்ன சொல்ற நீ? ஒரு கேஸ் போட்டு ஜெயிக்கிறதெல்லாம் எக்ஸாம்ல பாஸ் பண்ற மாதிரியா? இப்ப யார் வீட்ல சாத்தான் வந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு.
எனக்கு இப்பவே தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியலையே. உண்மையிலே நீங்க சொன்னதெல்லாம் நிஜம்தானா ஆண்டி? ஆமாப்பா, கேஸ ஃபைல் பண்ணியாச்சு. இப்ப நீ எதுவும் பண்ணலன்னு வச்சுக்கோ, தீர்ப்பு அப்புறம் அவங்க பக்கம் சாதகமாயிடும். வணக்கம் 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 வணக்கம். ஸ்வீட் எடுத்துங்க, ஸ்வீட் எடுத்துங்க. வாங்க வாங்க, ஸ்வீட் எடுத்தா ஸ்வீட் எடுத்து. ஸ்வீட் எடுத்துக்கோ. இந்தமா ஸ்வீட் எடுத்துக்கப்பா. என்னப்பா பண்றீங்க நீங்க? எல்லா விஷயத்தையும் எல்லா இடத்துலயும் அப்படி பேச முடியாதுப்பா. சிலதெல்லாம் பிரைவேட்டா இருக்கும். இப்பதானே நம்ம அதை பத்தி வீட்டுல பேச முடியும். அதெல்லாம் சரிதான்ப்பா. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு க்ளூவா தந்துட்டு போலாம்ல. அட்வைசர், அதான் என் புள்ள கேக்குறான்ல, அவனுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துரு. நாதர் சாருக்கு எதிரா நாங்க ஒரு கேஸ் போட்டிருக்கோம். பெரிய கேஸ். கேஸா? அது எதுக்கு கேஸ் போட்டீங்க? நாங்க கேஸ் போட்டோம். ஆடு மாடு கோழின்னு எல்லாத்தையும் அனுப்பி வச்சு எங்க நிலத்தையே நாசமாக்கிட்டாந்தாலே அதுக்காக தான் கேஸ் போட்டிருக்கோம். ஒன்றனா வெறும் ஹிண்ட் மட்டும் தான் அவன் கிட்ட கொடுக்க சொன்னேன். நீ என்னடா மொத்த கதையை அவன் கிட்ட சொல்லிட்டு இருக்க? சரி விடு, அவங்க எல்லாத்துக்கும் ஸ்வீட் எடுத்து குடியா முதல்ல. என்ன ஓகேவா? வண்டி எடு, வண்டி எடு. வாசிங்க வாசிங்க வாசிங்க. எதுக்கு திடீர்னு ஸ்வீட் தராங்க? திடீர்னு இவங்க ரெண்டு பேருக்கும் என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நாம பண்ண அளப்பறைக்கு அந்த கேஸ் எவ்வளவு தூரம் போயிருக்கோம்னு நீ நினைக்கிற? சார் நீங்க அதுவும் ராத்திரி நேரத்துல ஆடியன்ஸ் பார்த்து ரசிக்கிறவருக்கு தான் அது ஒரு கேமா இருக்கும். அந்த கேம் விளையாடுறவங்க அதை புரிஞ்சுக்கணும். விளையாடுறவங்க விஷயத்தை தான் இப்ப நான் சொன்னேன். இது சின்ன பிள்ளைங்க விளையாட்டு இல்ல. நீங்க விளையாடுற விளையாட்டு ரொம்ப சீப்பான ஒரு விளையாட்டு ஆயிடுச்சு சார். அட என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? முதல்ல கேஸ ஃபைல் பண்ணிட்டு இப்ப கவுண்டர் கேஸையும் ஃபைல் பண்ணியாச்சு. இப்ப விளையாட்டு நல்ல சூடு பிடிச்சிருக்கு. அட்டகாசமா இருக்கும் பாருங்க. இல்லாத கேஸ உருவாக்குறது கிரிமினல் ஆஃபென்ஸ் சார். அந்த மாதிரி எப்பவுமே பண்ணக்கூடாது. அதுவே ஒரு பெரிய குற்றம். நாதர் அண்ணா, நீ அங்க போய் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உட்காரு. சரியா? சீக்கிரம் போ. டிபி சார், எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல தண்ணியோட விஷயத்துல பெருசா சண்டை போட்டோம். இவர் கூட தான் சண்டை போட்டோம். தண்ணியே இல்ல, அது சம்பந்தமான சண்டை தான். இது துப்பாக்கி தான் எடுக்கல. அப்படி ஒரு நிலைமை தான் போயிட்டு இருக்கு. நீயே சொல்லு. ஆமா, நீங்க பண்றது பெரிய தப்பு. இப்படி ஒரு தப்பை நீங்க செஞ்சிருக்கவே கூடாது சார். இதுக்கப்புறம் உங்களுக்கு திருத்தணும்னா அந்த அல்லாவால மட்டும் தான் முடியும் சார். எல்லாமே அல்லாஹ்க்கு தெரியும் சார். எப்படி போயிட்டு இருக்கானே. வா 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 வா. உங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லனா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. என் பேர் ஷாவுன், தலுக் தர்பரோட ஒரே புள்ள. எனக்கு உங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசணும். கொஞ்சம் வெளில வரீங்களா? ஓ, அது சரி அது சரி. சொல்லுங்க. ஆமா, நீங்க தானே அந்த கேஸ டீல் பண்ற ரெண்டு லாயர்ஸ்? ஆமா. நல்லா கேட்டுக்கோங்க, எங்க அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் நடுவுல எந்த பகையும் இல்ல. நீங்க தான் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு பகையை உருவாக்கிட்டு இருக்கீங்க. நாங்க என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எங்களுக்கு அவசியமே இல்ல. அவங்க கேஸ நீங்க ரெண்டு பேரும் தானே நடத்துறீங்க. இது ஒரு காமெடி சிச்சுவேஷன். அவங்களுக்கு வேலை வெட்டி எதுவும் இல்ல. அதனால அவங்க டைம் பாஸுக்காக கேஸ் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஃபார் தி சேக் ஆஃப் ஃபன். ஆனா அது லாஜிக்கலா இருக்கு. கேஸ்ன்னு சொன்னா அது பரமபாதம் விளையாடுற மாதிரி. ஒரு ஆள் மேல ஏறிட்டு இருக்கும் போது இன்னொரு ஆளு பாம்பு வாய்க்குள்ள போயிடுவாரு. இத ஒரு சாதாரண கேஸ் மாதிரி நாங்க ப்ரொசீட் பண்ணல. அத சாதாரணமா பிரசன்ட் பண்ணவும் முடியாதுல. ஆனா நாங்க தான் இதுல வசமா மாட்டிக்கிட்டோம். உண்மையை சொல்லணும்னா சில பேருக்கு வயசாகும் போது அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். அப்போ அவங்களுக்கு எல்லாமே தேவைப்படும். அதுதான் உன் அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் ஏற்பட்டிருக்கு. அதனால அவங்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுது? அவங்களுக்கு நஷ்டமாக போறது கொஞ்சம் காசு பணம். அதை அவங்க செலவு பண்ணுவாங்க. மத்தபடி இந்த விஷயத்துல வேற எந்த நஷ்டமும் இல்ல. இங்க இருக்கிற எல்லா லாயர்ஸும் ஜொசன் மாதிரி கருப்பு சிலந்திகள் இல்ல. இவங்கள பார்த்தா அந்த அளவுக்கு மோசமான ஆளுங்களா தோணலையே. ஆமா, நீங்க யாரு?
என் பேரு காஸ்லா. நீங்க 2 பேரும் ஒரு கேஸ் நடத்துறீங்களா, அந்த குடும்பத்தை சேர்ந்தவ தான் நான். எங்க குடும்பத்தை நாசப்படுத்த ஒரு முடிவோட தான் இருக்கீங்கல்ல. 2 அப்பாக்களை பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படிதான் மனசு வருது? ஓ ஐ see. டோன்ட் வரி மை டியர். நீ எங்களை நம்பு, நாங்க அவங்கள ஒண்ணும் பண்ண மாட்டோம். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. அப்படி ஏதாவது நடக்கும்னு உனக்கு தோணுச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணு.